அராஜகம், கம்யூனிசம் என்று பல வார்த்தைகளால் இந்த போராட்டத்தை வர்ணித்து மக்களிடம் ஒரு பயத்தை ஏற்படுத்த வேண்டும், அதன் தலைவர்களை தனிமைப்படுத்த வேண்டும் என்று தென்னாப்பிரிக்க அரசு களத்தில் இறங்கியது. மண்டேலாவின் அறப்போராட்டங்களில் மக்கள் ஈர்க்கப்படுவதை உணர்ந்து 1956 மண்டேலாவை தேச துரோக வழக்கில் கைது செய்தனர். 4 ஆண்டு கால சிறைவாசத்துக்கு பிறகு 1960 விடுதலை பெற்றார் மண்டேலா. ஆனால் இந்த போராட்டங்கள் தென்னாப்பிரிக்கா முழுவதிலும் ஒரு தொடர் நிகழ்வாக மாறியது. அரசு இன்னும் கடுமையாக போராட்டக்காரர்களை ஒடுக்க தொடங்கியது. ஷார்ப்வில்லேவில் நடைபெற்ற போராட்டத்தில் போராட்டக்காரர்கள் இந்த கருப்பு சட்டங்களை எதிர்த்து அங்கிருந்த காவல் நிலையம் நோக்கி ஊர்வலமாக சென்றார்கள். உடன் காவல்துறை துப்பாக்கி சூட்டை நிகழ்த்தியது. அதில் 69 பேர் கொல்லப்பட்டார்கள், 180 பேர் காயமடைந்தார்கள். இந்த கட்டத்தில் சில ஆப்பிரிக்க தலைவர்கள் தாங்கள் மட்டுமே இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று ஒரு முழக்கத்தை முன்வைத்தனர். மண்டேலா அதை கடுமையாக எதிர்த்தார். இந்த போராட்டம் ஒடுக்கப்படும் அனைத்து தேசிய இனங்களையும்